ஒரு டிஎம்சிக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இது வரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. நமக்கு அதனாலதான் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி பண்ண முடியல, அதனாலதான் விவசாயிகள் பாதிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணிய அவங்க கொடுக்கல. ஆனா எப்படி இந்த ஆடிப்பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் திங்கக்கிழமை எல்லாம் சேலம் தருமபுரி மாவட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. இந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. ஆனா இது மிகப்பெரிய ஏமாற்றம் தமிழகத்திற்கு. ஏன்னா வேளாண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பட்ஜெட் அப்படின்னா அது 6% ஒரு குறைஞ்சது ஒரு 3% ஜிடிபியாவது வேளாண்மைக்கும் முக்கியமான துறைகளான கல்வித்துறை, வேளாண்மை துறை, ஹெல்த், அந்த சுகாதாரத்துறைக்கு கொடுக்கணும். ஒரு 3% கொடுத்திருக்கணும் குறைஞ்சது. ஆனா இங்க 1% கூட இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். முதல்வர் விஜய் அவர்களுக்கு சட்டமன்றத்தில் புத்திமதி சொல்லிய பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அதிர்ந்த சட்டமன்றமாகத்தான் கடந்த 3 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பா இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேசப்பட்டது, மக்களுக்கான குரலாக சட்டமன்றத்தில் எவ்வளவு தூரம் அவங்க செயல்படுறாங்கன்ற விஷயத்த மக்களாலே எவ்வளவு தூரம் பாராட்டப்பட்டது அப்படின்னு அனைவருக்குமே தெரியும். அதே போலதான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த பட்ஜெட் தாக்குதல்ல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு தூரம் பட்ஜெட் போடலாமா போடக்கூடாதா, இப்படி இந்தந்த துறைகளுக்கு மட்டுமே பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிற இந்த துறைகளுக்கு ஏன் பட்ஜெட் ஒதுக்கப்படலை அப்படின்னு பலவிதமான கேள்விகளை மக்கள் எப்படி கேட்கிறாங்களோ அதே கேள்விகளை சட்டமன்றத்துல மக்களுடைய குரலாக ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க பாமகவுடைய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்கள். புரியுதுங்களா? இதோடைய விஷயமாகத்தான் நேற்று மேகதாது கட்டலாமா கட்டக்கூடாதா அப்படின்ற ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. அதே சமயம் தமிழக முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் கர்நாடகத்துல போய் அங்க இருக்கிற முதல்வர் சந்திக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் விவாதம் செய்யப்படுது. அப்படி விவாதம் செய்யப்படும் பொழுது தருமபுரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் யாரை பத்தி எந்த விஷயத்தை பத்தி பேசல. நேரடியா மேகதாது வேண்டுமா வேண்டாமான்றதை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? வேண்டாம், மேகதாது வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னா தமிழகத்திலிருந்து வெறும் 4 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற கர்நாடகத்துல தான் இந்த மேகதாது அணை கட்டுறாங்க. ஏற்கனவே 3 அணைகள் மேகதாதுல இருக்குது. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற நீர் வரது இன்னைக்கு காவேரியில ஒகேனக்கல்ல தண்ணி வருது, அதை கர்நாடகா திறந்து விட்டுருச்சு அப்படின்ற ஒரு பேச்சும் வருது. கண்டிப்பா கர்நாடகா காவிரியில குறுக்குல இருக்கிற எந்த ஒரு அணையில இருந்தும் தண்ணீர் திறந்து விடல. கபினி அணையில இருந்தா திறந்து விட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் கேரளாவில் அதிகப்படியான மழை இருக்கிறதுனால அந்த மழையோடைய வெள்ளத்தை தாங்க முடியாம கபினி அணை இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கான பிரச்சனையா ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வெறும் வெள்ள நீரை கொடுத்துருக்காங்களே ஒழிய எந்த ஒரு காவிரி நீரையும் கர்நாடகா திறந்து விடல. ஸோ அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல நாளை மேகதாதுல அணை கட்டினாங்க அப்படின்னா அந்த அணை எவ்வளவு தூரம் பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு நேரடியாக தனக்கு கிடைத்த அந்த நேரத்தை மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனையாகவே குரல் எழுப்பிக்கிட்டு தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறாங்க. இந்த தொடர்ச்சியான இந்த பேச்சுக்கள் மூலம் பாமகவுடைய செயல்பாடுகள், பாமகவுடைய மக்கள் விஷயங்கள், பாமக எந்த அளவுக்கு மக்கள் மீதான பெரிய விஷயத்தோட அரசியல் செய்யறாங்கன்ற அனைத்து கோணத்திலையும் பலரால பாராட்டப்படுது, பலரால வரவேற்கப்படுதுன்றத நேரடியா பார்க்கும் பொழுது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக பாமக மக்களுக்கான பிரச்சனைகளை ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்துல இத்தனை ஆண்டு காலமாக பேசியிருக்கு. ஆனா பெரும்பகுதியா பாமக பேசின விஷயங்கள் மக்கள் மத்தியில ரீச் அவுட் ஆகல. ஆனா இன்னைக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாமக சட்டமன்ற உறுப்பினராகவும் பாமகவுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்களுடைய அந்த பேச்சு அவ்வளவு மக்களுக்கு ரீச் ஆகுது, மக்கள் மத்தியில போய் சேர்க்கப்படுது. ஏன்னா மக்களுடைய விஷயத்த பேசுறாங்க.
மக்களுக்கான வந்து பிரச்சனையை வந்து பேசுறாங்க. பாமக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் போல எந்த அரசியலையுமே சட்டமன்றத்தில் செய்யல. புரியுதுங்களா? இதை நாங்க வந்து எதிர்க்கிறோம், அதை வந்து எதிர்க்கிறோம், இங்க வந்து ஜால்ரா அங்க ஜால்ரா அப்படின்னு எந்த விஷயத்தையுமே செய்யல. மக்களுக்கான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பா இருக்குன்னா அது எதிர்ப்புன்னு சொல்றாங்க. மக்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் வந்து நல்ல திட்டமா இருந்தா அதை வரவேற்கிறாங்க. புரியுதுங்களா? மக்களுடைய பார்வையில் இருந்து மட்டும்தான் பாமக வந்து சட்டமன்றத்தில் வந்து செயல்படுத்திய ஒழிய தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அஜெண்டாவோடையும் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் போல வந்து செயல்படலை. நேற்று கூட வந்து முதல்வர் அவர்கள் வந்து கர்நாடகத்துக்கு போகலாம், அங்க போய் வந்து அவமானமே ஏற்பட்டாலும் அதை நாங்க வந்து இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் சும்மா விட்டுருமா, தமிழகத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு உட்காந்துட்டு முதல்வர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூஜா தூக்குற இடத்துலதான் பல கட்சிகள் இருக்க ஒழிய மேகதாது வேண்டுமா வேண்டாமா, அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அது வந்து கட்டப்பட்ட எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து பாதிக்கப்படும், எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து பாதிக்கப்படும், இப்படி ஏகப்பட்ட ஒரு சூழலை வந்து டேட்டாவோட வந்து பேசுறாங்க சௌமியா அன்புமணி அவர்கள். புரியுதுங்களா? இப்படியாப்பட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் தான் தருமபுரி சட்டமன்ற விஷயத்துல வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னு பல ஊடகங்கள் பல கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி எடுத்தாங்க. புரியுதுங்களா? ஏன் பல மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த விஷயங்களும் நாமே நேரடியா பார்த்தோம். ஆனா அப்படி ஒருவேளை வந்து தருமபுரி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படாம போயிருந்தா இன்னைக்கு சட்டமன்றத்துல மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து பேசுற இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து வேறொருவர் தருமபுரி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு தூரம் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நான் நேரடியாவே சொல்றேன், நேரடியாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், அப்படியாப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தருமபுரி தொகுதியில யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் பேசியிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுறாங்க அப்படின்றது உண்மையாக வரவேற்கணும். இதை மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். பாமக வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றங்கள்ல பேசுறாங்கன்றதையும் மக்கள் மத்தியில எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான வந்து அரசியல் செய்யறாங்கன்றதை பத்தியும் ஒட்டுமொத்த மக்களுமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கான பிரச்சனைகளை பேசினாங்க. பெண்களுக்கான பாலியல் பிரச்சனைகளை வந்து யாராவது பெண்கள் மீது வந்து கையை வச்சா என்ன மாதிரியான வந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்கணும், கண்டிப்பா வந்து அவர்களுக்கு எவ்வளவு தூரம் அரபு நாடுகள்ல கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள் போல வந்து தமிழகத்திலையும் கொடுக்கணும். அப்பொழுதுதான் பெண் பிள்ளைகள் மேல வந்து யாருமே கை வைக்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க அப்படின்னு அதிரடியான வந்து பல பேச்சுக்களை சட்டமன்றத்துல பேசியிருந்தாங்க. அதே போலதான் இன்றைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல என்ன மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை பேசணுமோ அதை நேரடியா விவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே பாமக வந்து பார்த்தீங்கன்னா பாமக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சௌமியா அன்புமணி அவர்களால மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பை வந்து கொடுக்குது. வரவேற்பு மட்டும் கிடையாதுங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை இத்தனை ஆண்டு காலம் பாமக பேசுனதற்கான ஒரு பெரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாட்சியாக இன்னைக்கு சட்டமன்றத்துல செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சௌமியா அன்புமணி அவர்கள். உண்மையாகவே அவங்களுடைய அரசியலை அவங்களுடைய செயல்பாடுகளை பாமக இன்னும் அதிகமாக்கணும். சட்டமன்றத்தில் வந்து அவங்க பேசுற வந்து பேச்சுக்களுக்கான அந்த நேரம் வந்து இன்னும் அதிகரிக்கப்படணும். அப்படி அதிகரிக்கப்பட்டா மக்களுக்கான பல பிரச்சனைகளை வந்து சட்டமன்றத்துல முதல்வருக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. எடுத்து சொல்லி அதுல பல பிரச்சனைகளுக்கான வந்து தீர்வை வந்து உருவாக்குவதற்கான பல சூழல்கள் வந்து உருவாகும். இதை மக்களும் வந்து செய்ய முயற்சி எடுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிற ஒரு விஷயத்த இனிமேல் வந்து ஆக்கப்பூர்வமாக அதிகப்படுத்தணும் அப்படின்னும் இந்த நேரத்துல விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாகவே தருமபுரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சௌமியா அன்புமணி அவர்களால பாமக மிகப்பெரிய வந்து சந்தோஷம் அடையுது, மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடையுது. அவங்கள தருமபுரி தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுல உண்மையாகவே பாமக பெருமைப்படுது. பாமக சார்ந்து இருக்கிற வன்னியர் சமூகமும் வந்து பெருமைப்படுது. மக்களுக்கான பிரச்சனைகளை என்னன்னைக்குமே பேசுற ஒரு பெரும் சமூகமாகத்தான் வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வன்னியர்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிற இடத்துலதான் இந்த மக்கள் இல்லை. இன்னைக்கு அமைச்சரும் கிடையாது. இன்னைக்கு வந்து பல துறைகளுக்கான வந்து எந்த ஒரு முன்னெடுப்பையுமே வந்து பாமக அதில் செயலாற்றல தமிழகத்துல. ஆனா ஒரு தனிப்பெரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுக்கிற இடத்துல பாமக இருக்குது அப்படின்னா பாமக
ஆட்சிக்கு வந்தாலோ பாமக அமைச்சரையில வந்து ஈடுபட்டாலோ எவ்வளவு தூரம் மாற்றங்கள் வந்து அந்த மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னு மக்கள் தான் வந்து உணரணும். நம்ம மக்களும் உணரணும், வன்னியர் மக்களும் உணரணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் ஒரு முறை அன்னியார் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். நீங்க தொடர்ந்து இப்படியாப்பட்ட அரசியல் விஷயங்களை, மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய இந்த அரசியல் பயணம் இன்னும் பெரியதாக மாறணும். உங்களோட நாங்க என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்ற துணையாக கரம் கோர்த்து இருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். சுத்தமான பள்ளி பையன்